ஹலோ பென்டன் ஃபேன். நம்ம சைல்ட்ஹுட்டில் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் பாய்ஸுக்கு ரொம்பவும் பிடிச்ச கார்ட்டூனா பென்டனாக தான் இருக்கும். அதுவும் கிளாசிக் பென்டன் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இன்னைக்கு கிளாசிக் பென்டனில் இருக்க 10 ஏலியன்ஸையும் நம்ம ரேங்கிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஏலியன் டிக்டோ. டிக்டோ வந்து அவ்வளோவா பவர்ஃபுல் ஏலியன் சொல்ல முடியாது. அது ரொம்ப வீக்கான ஏலியன் தான். ஏன்னா அதனால நிறைய டூப்ளிகேட்ஸ் காப்பி எடுக்க முடியும். பட் ஒன்றை டெஸ்ட்ராய் பண்ணால் மொத்தமாகவே டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனாலே இது ஒரு டீசென்டான ஏலியன் தான். செகண்டா இருக்கிற ஏலியன் பென் வுல்ஃப். பென் வுல்ஃப் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு பவரை காட்டியிருக்க மாட்டாங்க. இது வந்து நைட் டைம் மட்டும் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கிளாசிக்ல வந்து ஒரே ஒரு எபிசோட்ல தான் வந்திருக்கும். அதனால பவர் அவ்வளோவா தெரியல. ஒரு டீசென்டான ஏலியன் தான் எனக்கு பொறுத்தவரை. அண்ட் தேர்டா இருக்கிற ரிப்ஜாஸ். ரிப்ஜாஸ் வந்து ஒரு வாட்டர்ல இருக்க லீவ் பண்ற ஏலியன். அது வந்து தண்ணியில இருந்தா தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். வெளியே வந்தா வீக் ஆயிரும். அதனாலே ஒரு டீசென்டான ஏலியன் தான் அது. அண்ட் நிறைய பேருக்கு இப்போ மூணாவது பார்க்க போற ஏலியன் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட் ஏலியன் கூட சொல்லலாம். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஏலியன் டைமண்ட் ஹெட். டைமண்ட் ஹெட் இஸ் எ கோட். ஆல்வேஸ் கோட் தான் இது. கோஸ்ட் ஃப்ரீக். கோஸ்ட் ஃப்ரீக் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் தான். ஆனால் அதுக்கு ஒரு வீக்னஸ் வந்து சன்லைட் மட்டும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு கோட் ஏலியன் தான். ஹீட் பிளாஸ்ட். ஹீட் பிளாஸ்ட் வந்து நிறைய பேரோட ஃபேவரட் ஏலியன். அதுவும் இல்லாமல் பென்டன் ஃபர்ஸ்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஏலியனே ஹீட் பிளாஸ்ட் தான். அதனால இது ஒரு கோட். ஃபோரம்ஸ். நெக்ஸ்ட் ஃபோரம்ஸ் வந்து ரொம்ப பென்டன்ல இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன் சொல்லலாம். ஆர்ம்ஸ் எல்லாம் 4 ஆர்ம்ஸ் வச்சுட்டு செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலே இது ஒரு கோட் ஏலியன் தான். வைல்டு மெட். வைல்டு மெட்டுக்கு வந்து ஸ்மெல்லிங் பவர் தான். அதுக்கு ஐஸ் கூட கிடையாது. பேசவும் முடியாது. ஒரு அனிமல் மாதிரி தான். கொஞ்சம் குட்ன்ற ஏலியன் தான். அது குட் தான். எக்ஸ்லாரைட். எக்ஸ்லாரைட் வந்து என்ன சொல்றது, ஒரு கோட் ஏலியன் தான். எனக்கு காலில் மட்டும் இருக்கிறது ஏதாவது ரப்பர் ஏதாவது மாட்டிச்சுன்னா அவங்க தான் கவுந்துரும். இல்லைனாலும் இது ஒரு கோட் ஏலியன் தான். ஸ்ட்ரிங் ஃப்ளை. ஸ்ட்ரிங் ஃப்ளை வந்து ஒரு டீசென்ட் இல்ல, ஒரு குட்டான ஏலியன் தான். அப்கிரேட் சொல்ல வேணும். ஆல்வேஸ் கோட் தான். ஏன்னா அது வந்து ஒரு மிஷின்குள்ள போச்சுன்னா அதை அப்படியே ஆக்குபை பண்ணி அதோட பவர் அப்படியே எடுத்துக்கும். அதனாலே அப்கிரேட் வந்து கோட். கேனன் போல்ட் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் வந்து உருண்டையா இருக்கிறதுனால கஷ்டப்படும் சண்டை போடுறதுக்கு. இருந்தாலும் இது பவர்ஃபுல் ஏலியன் தான். ஒரு குட் ஏலியன் தான். பென்டன்ல உங்களுக்கு பிடிச்ச ஏலியன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.